பிஎம்எல்ஏ சட்டத்தில் இந்த 45வது பிரிவுக்கு இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு ஆர்டர் போட்டு இவ்வளவு நாள் அது போடலை என்ன சார்? ஆமா ஆமா, இப்ப செந்தில் பாலாஜி வழக்குல தான் அந்த உத்தரவு போட்டிருக்காங்க. ஓ, அதாவது ட்ரையல் டிலே ஆகும்னு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க 45 காரணம் காமிச்சு அவங்கள சும்மா சிறையில வச்சிருக்க முடியாது. மேக்சிமம் பிஎம்எல்ஏல 7 வருஷம் தான் தண்டனை. சோ நீங்க இதை மனதில் வைத்துக் கொண்டு நீங்க பழி வாங்கணுன்றதுக்காக புடுவதை கோர்ட் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது. அதை விட முக்கியம், அதை விட அவர்களுடைய இந்திய அரசியலமைப்பு சொல்லி இருக்கக்கூடிய 21 no person can be deprived of his life and liberty except according to the procedure established by law என்று சொல்லக்கூடிய நம்முடைய உரிமையை, விடுதலை, இதை சுதந்திரத்தை உறுதி செய்யக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் 21 உறுதி செய்கிறது. அதன்படி இவர்களை ஜாமீன்ல விடலான்னு சொல்லியிருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் வழக்கில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்ட போதும் இதே போன்று இந்த அரசியலமைப்பு அடிப்படை கூறுகளில் இருந்து மீறும் வகையில் அவரை சிறைவாசல் வைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் முதலமைச்சர் பதவியை தொடர்வதில் சிக்கல் இருக்கிறது, அந்த முதலமைச்சர் அலுவலகத்துக்கு செல்லக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் அவர்களுக்கு போடப்பட்டது. ஆனால் இப்போ செந்தில் பாலாஜிக்கு போடப்பட்டதில் அந்த அமைச்சராக பதவியை தொடர்வதற்கு எந்த விதமான தடையும் இல்லைன்னு அது சொல்லியிருக்காங்க. அதனால் அவர் அமைச்சராக மீண்டும் தொடரலாம்ல சார்? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் சட்ட ரீதியான தடை எதுவும்? இப்போ அமைச்சராக தொடர்வதற்கும் இந்த ஜாமீனுக்கும் சம்பந்தம் கிடையாது, எந்த சம்பந்தமும் கிடையாது. தொடரல. அவர் இனிமே அமைச்சர் ஆனானா அமைச்சர் ஆவதற்கு. ஓ, சரி சரி. சோ என்னன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்குன்றது வேற விஷயம். என்ன அப்படின்னா அவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அவர் டெல்லி சீஃப் மினிஸ்டரா இருக்கும் போது அந்த லிக்கர் பாலிசிஸ் கேபினட் டெசிஷன் எடுத்தாரு அப்படின்றது. சோ அது சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாமே அங்க டெல்லி செக்ரட்டேரியட்ல இருக்கு. அதனால அதை எந்த இதுவும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கலாம் உச்சநீதிமன்றம். நமக்கு தெரியல எதற்காக அப்படிப்பட்ட ஒரு உத்தரவுன்ட்டு. ஆனா இங்க விஷயம் வேற. இங்க 10 வருடங்களுக்கு முன்னால அவர் அமைச்சராக இருந்த பொழுது நடந்ததாக சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு, அதற்கும் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அரசுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸோ அது சம்பந்தப்பட்ட எந்த விஷயமோ இப்ப செக்ரட்டேரியட்ல கிடையாது. அந்த அடிப்படையில அந்த வழக்கு சொல்லப்பட்ட தீர்ப்பு இங்க பொருந்தாது. சரவணன், இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இந்த வழக்கு இந்த எம்எல்ஏ எம்பிக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் அது நடந்துட்டு இருக்கு. சிசிபி அதோட தொடர்பான வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த சூழ்நிலையில் இதில் அமலாக்கத்துறை புதிதாக இந்த வழக்கு பதிவதற்கு என்ன சார் காரணம்? இப்போ அமலாக்கத்துறை அவர் மேல வழக்கு பதிவு செய்யறாங்கன்னா காழ்ப்புணர்ச்சி தான். பாஜகவின் அடியாளாக ஏவலாளாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக அவங்களை திருப்திப்படுத்த வேண்டும், அவங்களுடைய அரசியல் எஜமானர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில தான் இந்த கைது நடவடிக்கை. இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டி இன்னொன்னு சொல்ல முடியும். திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டாரா? எவ்வளவு நல்ல விடுதலை கொடுத்தாங்க, அவருக்கு ஜாமீன் கொடுத்தாங்க? சொல்லுங்க, உங்களை தான் கேக்குறேன். ஹலோ, ஒரு 50 நாள்ல கொடுத்திருப்பாங்களா? ஆமா ஆமா. எவ்வளவு அதுல எவ்வளவு மதிப்புள்ளான சொத்துக்களை அவரு சட்டவிரோதமாக கைப்பற்றியதாக புகார்? அது 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்கள். 100 கோடி புகாருக்கு 100 கோடி ரூபாய் பொய் ஆவணங்கள் தயாரித்து மிரட்டி பிடுங்கிய சொத்துக்கு 50 நாள் தான் அவரு ஜெயில இருப்பாரா? ஆனா 10 வருடங்களுக்கு முன்னால யாரோ இவர் பேரை சொல்லி 30 லட்சமோ 40 லட்சமோ வாங்குவானா, அதற்கு இவர் 1.5 வருஷம் சிறையில இருப்பாராம். உங்களுக்கு இந்த வித்தியாசம் புரிகிறதா? புரியுது. உண்மையிலே இந்த வழக்கு இது தொடர்பா அவர் என்னன்னா இன்னொரு கொடுமை என்னன்னா, திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் மேல அமலாக்கத்துறை எந்த விதமான நடவடிக்கை இன்னும் எடுக்கல. திரு விஜயபாஸ்கர் திரு விஜயபாஸ்கர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்ப எஸ்பி வேலுமணி வைத்திலிங்கம் பாஜக எம்எல்ஏ வீட்டுல இருந்து 8 கோடி ரூபாய் கைப்பற்றி இருப்பாங்க. ஆமா. அதுல என்ன, அன்னைக்கே அவருக்கு சாயந்தரமே ஜாமீன் ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்குறாங்க. அப்புறம் அவர் அரெஸ்ட் பண்றாங்க, டிஸ்மிஸ் ஆகுது ஆன்டிசிபேட்டரி பெயில். 20 நாள் பெயில்ல வராரு. அமலாக்கத்துறை அவர் மேல கைது செய்ததா? 8 கோடி அப்படியே கட்டுக்கட்டா கண்ணு முன்னாடி பாத்துவேன். ஆமா.